ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு சேனல்ல வந்துட்டு நம்ம இனிமேல் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸ், அதே மாதிரியே வந்து ஏடபிள்யூஎஸ் லேர்ன் பண்ணக்கூடிய பிகினர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெஷலி இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடா சர்ச் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இதே மாதிரியே வந்து இந்த அஸ்யூர், அப்புறம் வந்து கூகுள் கிளவுட், அப்புறம் ஆரக்கல், இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போறது வந்து ஏடபிள்யூஎஸ் தான். ஒன்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் வந்து அஷ்யூரோ இல்ல வந்து ஜிபி, அதாவது ஜிசிபி, அதை கூகுள் கிளவுடோ, அதை நம்ம ரிலேட்டடா பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப வளவலாம் பேசலைங்க. ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் அதுலயே வந்து ஒரு கிளியரான எக்ஸாம்பிளோட பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு டாபிக் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ நான் அஜெண்டா எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் பிபிடி வச்சு தான் சொல்ல போறேன். ஸோ இந்த பிபிடி வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். நான் சொல்றத வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஏடபிள்யூஎஸ்ல கொஞ்சம் அசைன் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனிவே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்பதான் வந்து முதல் வீடியோ, அதனால வந்து எப்படி என்னன்னுலாம் தெரியல. ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம சேனலையும் கொஞ்சம் வியூ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஓகே, இந்த டாபிக் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா எடுத்து படிக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இந்த ஃபுல் ஸ்டாக்கு, இல்ல வந்து ஃப்ரண்ட் எண்டோ, இல்ல பேக் எண்டோ, இல்ல வந்துட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணி அதுக்கு ரிலவெண்டா படிக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் வந்துட்டு அதை தான் படிக்கிறாங்க. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கிளவுடு நோக்கி வராங்க. ஏன்னா கிளவுடுனா அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, அதுதான் வந்து உண்மைன்னு சொல்லுவோம். ஏன்னா கிளவுட் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு கோடிங்கா இல்ல வந்துட்டு அது என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாதனால அதை பத்தி சர்ச் பண்ணவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த HTML CSS அதை வச்சே நான் விடுறதுனால ஸோ சில பேர் வந்து அவங்களுடைய கெரியர்ல அச்சீவ் ஆகாமலே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கிளவுட் வந்து ரொம்பவே வந்து ஒரு க்ரோவிங் டெக்னாலஜி அப்படின்னு தான் சொன்னோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஓகே, இந்த மாதிரி வளவலன்னு கதையெல்லாம் பேசாம நம்ம கதைக்குள்ள இறங்கிடலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? அதாவது நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு வீடை கட்டுறீங்க. ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? வீடும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ஓரளவு நல்ல மெயின்டெனனோட தான் இருக்கு. இருந்தாலுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு வீடு கட்டலாம், ஸோ இதோட இன்னும் பெருசா கட்டலாம். ஆனா இந்த வீடை நான் ஆல்டர் பண்ணல, இன்னொரு இடம் வாங்கி அந்த இடத்துல வந்து நான் வீடை கட்டுறேன். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த வீடை கட்டி முடிச்சோன்னே நான் அந்த வீட்டுக்கு குடி போயிருந்ததுனால இந்த வீடு வந்து அப்படியே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு ஒரு வீடு இருக்கு, பின்னு ஒரு வீடு இருக்கு. நான் ஏன்ற வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ பின்ற ஒரு வீட்டை நான் இப்பதான் கட்டின வீட்டுல நான் இப்ப குடியேறினா ஏன்ற ஒரு இடம் வந்துட்டு, அதாவது வீடு வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ அந்த வீட்டுல வந்துட்டு சும்மாவே பூட்டி வச்சா கண்டிப்பா என்ன ஆகும், அதாவது ஒற்றையாகும், இல்ல வந்து வீடு வந்துட்டு ஏதோ ஒரு சம் ஒரு கரையான் பிடிக்கிறதோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆகிறதுனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வீட்டை வந்து ரெண்ட் கூடலாம், யாருக்காவது வாடகைக்கு விடலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வீடு வந்துட்டு ஒரு அதே பர்ஃபார்மன்ஸோட நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு நான் ரெண்ட்டுக்கு விடுறேன். சேம் த கான்செப்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது என்னன்னா, ஒரு கிளவுட வந்து இன்டர்நெட் வழியா, ஓகேவா, இன்டர்நெட் மூலியமா ஒரு ரெண்ட்டுக்கு விடுறதுதான். ஒரு வீட்டை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடுறோம். அப்ப யூசர்ஸ், அதாவது யாராவது வாடகைக்கு வர்றவங்க தான் யூசர்ஸ். அவங்க வந்து அந்த ஏன்ற வீட்டுல வந்து வாழ்றாங்க. எப்பனா அந்த டைம் வரைக்கும், அதாவது நம்ம பே பண்ற வரைக்கும், அல்லது நம்ம மாசம் மாசம் அதுக்கு பேவும் பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு மொத்தமா ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணமும் கொடுக்கலாம். அது வந்துட்டு ஓகே, இதெல்லாமே வந்து ரெண்ட் தான். ஸோ ரெண்ட் மூலியமா, அதாவது இன்டர்நெட் மூலியமா ஒரு சர்வரை வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறது. இங்க நம்ம வந்து டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா சர்வர் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வரை வந்துட்டு இன்டர்நெட் மூலியமா ரெண்ட்டுக்கு விடுறதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னாலஜிங்க கிளவுட பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிளவுட்ல அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோரிங் பர்பஸ் தான் அங்கேயே அதான் கொடுத்துருக்காங்க. லேர்ன் எவ்ரி திங் அபவுட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் அமேசான் வெப் சர்வீசஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், பர்ஃபெக்ட் ஃபார் பிகினர்ஸ் who want to understand how cloud technology works and why
AWS இஸ் மார்க்கெட் லீடர். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படின்றது பாத்துக்கலாம். ஸோ அப்படி அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா AWS, GCP, அப்புறம் வந்து Oracle, அண்ட் தென் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம டாப் மார்க்கெட் இன் வேர்ல்டுல அப்படின்னு பார்த்தோம்னா AWS, அமேசான் வெப் சர்வீஸ். இந்த அமேசான் வெப் சர்வீஸுக்கான கதை ஸோ எல்லாமே வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இதுதான் அதான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஸோ ஒரு என்ன இன்ட்ரோ, நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோல சொல்றேன். இட்ஸ் நாட் ஃபார் த லேர்னிங் வீடியோ, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் வாட் வி டேக் த அப்கமிங் கிளாஸஸ், தட் ஒன்லி வி சா இன் திஸ் வீடியோ. ஓகேவா, அதை மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ எல்லா வீடியோமே மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப 1 மணி நேரம் அப்படிலாம் வேணாம். தினமும் ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மட்டும்தான். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். அபவுட் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன. நான் சும்மா வாட் இஸ் அப்படின்ற மட்டும் தான் சொன்னேன். ஓகேவா, அப்கமிங் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா AWSல ஒரு அசியூம் ஆறதுக்கான அதிக வாய்ப்புகளை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் கண்டிப்பா. ஸோ AWS மட்டும் இல்லாம நம்ம அஷ்யூரும் நம்ம பார்க்கலாம், சைட் பைடா கூகுள் கிளவுடும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியலனாலும் பயப்படாதீங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல பொறுமையா ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.